ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சல அமர்ந்த பெருமாளே என்று வாக்கிற்கிழக்க முருகப்பெருமானுக்கு 6 காலங்கள் 4 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்த யாகத்திற்கு பெயர் ஸ்கந்தஹோமம் என்று சொல்லக்கூடிய ஒரு முருகப்பெருமானுடைய மூலமந்திரத்தினாலே, பாலா மந்திரத்தினாலே, காயத்ரி மந்திரத்தினாலே, அஸ்திர மந்திரத்தினாலே ஒவ்வொரு காலங்களாக முருகப்பெருமானை கும்பத்திலே ஆவாகனம் செய்து அந்த கும்பத்திலே முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்து அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு ஆகாரமாக அக்னி பகவானை வரவழைத்து அந்த அக்னியிலே முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்து அவர்களுக்கு ஆகாரமாக சன்னவதி என்று சொல்லக்கூடிய திரவியாகுதி என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டு மருந்து சாமான்களை மூலமந்திரத்தினாலே, முருகப்பெருமானுடைய மூலமந்திரத்தினாலே ஆகுதிகள்லாம் செய்விக்கப்பட்டு பழரசம் என்று சொல்லக்கூடிய பழத்தினால்களும் நமக்கு எப்படி உணவு அருந்தும் பொழுது தாகமாக இருக்கின்றதோ இறைவனுக்கு தாகத்தை தணிப்பதற்காக நெய் விடுவார்கள். அந்த நெய்யானது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நெய்யை, அந்த நெய்களை சம்ஸ்காரம் செய்து அதன் பிறகு மூலமந்திரத்தினாலே ஆகுதிகள் கொடுக்கும் பொழுது இறைவனுடைய தாகமானது தணிந்து இறைவனுடைய ஆற்றல் நீக்கமர நிறைந்து நமக்கெல்லாம் அருளக்கூடிய ஒரு நன்னாளாக நாளைய தினம் நமக்கு அமைந்திருக்கிறது. இதனுடைய பலன் உபயதாரர்களுக்கும் வரக்கூடிய பக்தர்களுக்கும் வரமுடியாத பக்தர்கள் வீட்டிலே அமர்ந்து முகநூல் வழியாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் எல்லா அன்பர்களுக்கும் நாளைய தினம் பரிபூர்ணமாக முருகப்பெருமானுடைய திருவருள் நமக்கு கிடைக்க உள்ளது. ஏனென்றால் பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடியது நிலம், நீர், நெருப்பு, காற்று, மண், ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 10 கிருத்தியங்களை வைத்துத்தான் உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. சிருஷ்டி, சிதி, சம்ஹாரம், திரோபாவம், அனுகிரகம். இந்த ஒவ்வொரு சிருஷ்டியிலும், ஸ்திதியிலும், சம்ஹாரங்களிலும், திரோபாவங்களிலும் சிவபெருமான் 3-4 அவதாரங்களை எடுக்கின்றார். அதிலே திரோபாவம் என்று சொல்லக்கூடிய அவதாரங்கள் தான் ஹரிஹரார்த்த மூர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆகமத்திலே வருகின்றது. ஹரி என்றாலே பெண்மையை குறிக்கின்றது, ஹரன் என்றாலே ஆண்மையை குறிக்கின்றது. பெருமாளை பார்த்தீங்கன்னா பெண் வடிவத்திலே அழகாக அலங்காரங்கள் செய்விக்கப்பட்டு அழகாக இருப்பார் பெருமாள். ஆனால் சிவபெருமான் என்னதான் நாம் அலங்காரம் செய்வித்தாலும் அவருடைய ஆண் தன்மையை மாற்ற முடியாது. நன்றாக மனமுருகி இறைவனை பிரார்த்தனை செய்தாலே நமக்கே தெரியும் உணர்வு. அப்பேற்பட்டதாக நமது ஆலயத்திலே ஹரிஹரார்த்த மூர்த்தி என்று சொல்லக்கூடிய ஹரி என்றாலே பெண்களை குறிக்கின்றது, ஹரன் என்றாலே ஆண்மையை குறிக்கின்றது. ஹரிஹரார்த்த மூர்த்தி, அர்த்தம் என்றாலே பாதி, அர்த்தநாரீஸ்வரர் என்று சொல்லலாம். நமது ஆலயத்திலே வசந்த மண்டபத்திலே ராமருக்கு எழுத்தாற்போல அந்த செவத்திலே ஒரு படங்கள் வைத்திருப்பார்கள். அர்த்தநாரீஸ்வரர், சிவன், பார்வதி. அப்பேற்பட்டதான நமது ஆலயத்திலே அருளக்கூடிய தெய்வம் திரோபாவம், அனுகிரகம் அனைத்து காத்து நமக்கெல்லாம் அருள் வாழ்த்துக் கொண்டிருக்கிறது.
அப்பேற்பட்டதான இந்த முருகப்பெருமானுடைய அவதாரத்தை சொல்லணும்னா அதற்கென்று தனியா ஒரு ஆகமங்கள்லாம் இருக்கின்றது. இந்த பங்குனி உத்தர திருவிழாவிலே இந்த 6 காலங்களாக 2 காலங்கள் வைத்தால் 3 காலங்கள் 4 காலங்கள் வைக்க வேண்டும். 1 2 அல்லது 4 அல்லது 6 அல்லது 12 8 காலங்கள் 12 காலங்கள். இப்பேற்பட்டதான ஒரு எந்த அளவுக்கு யாக வழிபாடுகள் செய்கின்றோமோ அந்த கலசத்திலே அந்த புனித நீருக்கு ஒரு வைபரேஷன் கிடைக்கின்றது. எப்படி சாமி கிடைக்கின்றது? கீழே அக்னி இருக்கு, மேலே நீர் இருக்கு, இங்க இருந்து எப்படி போகும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பூர்ணா பந்து நிபான்னாடி முதுதேன விதிர்கதா என்று அக்னி காரியத்திலே அக்னியை ஆவாகனம் செய்யும் பொழுது அப்சகர்கள் ஆச்சாரிய பெருந்தகை எல்லாம் ஆவாகனம் செய்வார்கள். யாகத்திற்கும் கலசத்திற்கும் ஒரு கயரை விடுவார்கள். ஒரு நூலானது அங்கே சென்றடையும். ஒரு சிலந்தி எப்படி வலை கட்டுகின்றதோ அந்த வலை நூல் எப்படி இருக்கின்றதோ அதே மாதிரி நூலை கலசத்திற்கும் யாகத்திற்கும் அந்த யாக குண்டத்திற்கும் போட வேண்டும். நாம் என்னென்ன குண்டத்திலே ஆவாகனங்கள் மூலமந்திரத்திற்காலும் ஆலாமந்திரத்தினாலும் அஸ்திரமந்திரத்தினாலும் காயத்ரி மந்திரத்தினால ஆகதிகள் கொடுக்கின்றோமோ அது நேராக சென்று அந்த தர்ப்பக்கயிற்றின் வழியாக அந்த புனித நீருக்கு சென்றடைகின்றது. ஒரு வைபரேஷன் ஏற்படுகின்றது. அந்த நீரானது புனிதத்தன்மை அடைந்து அபிஷேகங்கள் செய்யும் பொழுது இறைவனுக்கு அந்த இறை சக்தியானது நீக்கவர் நிறைந்து நமக்கெல்லாம் அருள்வாழ்க்கக்கூடிய ஒரு நன்னாள் நாளை தினம். ஆறுமுக வானபுரம் நீ அருள் வேண்டும் ஆதி அருளாஜலம் அமர்ந்த பெருமானே என்று அருணகிரிநாதர் அணையாக பாடி நமக்கெல்லாம் தந்துரைக்கின்றார். அப்பேற்பட்டதான இந்த கலசமானது நீரானது மேலிருந்து எத்தனை உயர் தூரம் சென்று நீரை விட்டாலும் அந்த நீர் கீழே தான் விடுமே தவிர மேலே செல்லாது. ஆனால் நெருப்பானது கீழிருந்து எரிய விட்டாலும் அது கீழே கீழே எரியாது, மேலே நோக்கித்தான் செல்லும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா வாழ்க்கையில நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கணும். இனிப்பு கசப்பு இருக்க வேண்டும். எல்லாமே ஒரு பாதி பாதி இருந்தால்தான் வாழ்க்கையில ஒரு நமக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும். அதிகமாக தனங்கள் இருந்தாலும் ஆபத்து. காசை வச்சுட்டு தூக்கம் வராது, நிம்மதி இருக்கு. அதிகமாக சம்பாதித்து சம்பாதிக்க என்ன தோணும்னா இந்த பணத்தை எங்க டெபாசிட் பண்ணலாம், அந்த பணத்தை எங்க போடலாம் அப்படின்னு தான் தோணும். கடைசியில நமக்கே உடம்பு முடியாம டாக்டர்கிட்ட போனோம்னா டாக்டர் சொல்லுவார் நிம்மதியா தூங்குங்க. எங்க தூங்குறது? தூங்க முடியாது. சாப்பாடு இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும். அவருக்கு தங்க தட்டில் சாப்பாடணும், நல்ல நிறைய வெஜிடபிள்லாம் வச்சு சாப்பிடணும், நிறைய அரிசி போட்டு சாதம் வச்சு சாப்பிடணும். ஆனா டாக்டர் சொல்லுவார் இந்த காய்கறி தான் சாப்பிடணும், சப்பாத்தி தான் சாப்பிடணும் சொல்லுவார். ஏனென்றால் இறைவனுடைய ஆற்றல் நமக்கு போதும் என்ற ஒரு மனமே நமக்கு வேண்டும். இது போதும் என்று சொல்லணும். இப்ப சாதம் வைக்கிறாங்கன்னா நம்ம வயிற்றுக்கு எது தேவையோ இது போதும்னா போதும்னு சொல்லுவோம். அதே மாதிரி இறைவனுடைய ஆற்றலானது அழகாக நமக்கு கிடைக்க வேண்டும். இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்க வேண்டும். இறைவனுடைய ஆற்றல் நீக்கவர் நிறைந்திருக்க வேண்டும் என்பதுதான் யாகத்தின் பார்க்கும் யோகம் வரும் என்று சொல்வார். இதை மாதிரி யாக வழிபாடுகள் புண்ணியத்தை தரக்கூடியது. இதை மாதிரி யாகத்திற்கு தேவையான மங்கள பொருள்கள், யாகத்திற்கு தேவையான பூர்ணாகுதி தட்டுகள், யாகத்திற்கு தேவையான நெய்கள், கலசத்திற்கு தேவையான மலர்கள் இறைவனை வழிபடுவதனாலே எண்ணற்ற பலன்களை நமக்கு ஆக
அக்னிகாரியா மகர்கனம் ஜபேன பாப சம்சுத்தி தியானேன ஞானமா பிரஜாதி என்று அழகாக கூறுகிறது. நல்ல பூஜை புரஸ்காரங்கள் செய்யணும், ராஜ்ய பதவி நமக்கு கிடைக்கின்றது. பூஜையா விபுலம் ராஜ்யம். அக்னிகாரியா மகர்கனம், இதை மாதிரி யாக வேள்விகள் நடக்கும் பொழுது அக்னியிலே நல்ல பட்டு வஸ்திரங்களை யாக குண்டத்திலே சமர்ப்பணம் செய்ய வேண்டும். நல்ல கணங்களை யாக குண்டத்திலே சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அக்னிகாரியா மகர்கனம், வீட்டில் கணம் பெருகின்றே இருக்கும். நல்ல பொருள்களை யாக குண்டத்திலே சமர்ப்பிக்க வேண்டும். இறைவன் நமக்கு வசதி கொடுத்திருக்கார். நம்ம உழைக்கிறோம், நம்ம காசு, நம்ம வேலை, நம்ம படிச்சோம், எல்லா ரேட்டு, இதெல்லாம் யார் கொடுத்தா? சற்று யோசிக்க வேண்டும். இந்த ஆற்றல், இந்த ஞானத்தை இந்த உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா இறைவன் தான். மாதா பிதா குரு தெய்வம். இந்த குழந்தை ஒரு குழந்தை பிறக்கிறது என்றாலே அந்த குழந்தை எதற்காக பிறக்கிறது என்று இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏதோ ஒரு ஜீவராசிக்கு அந்த குழந்தை நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த குழந்தை படைக்கின்றார். அந்த குழந்தைகளுக்கு நல்லது சுபகாரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தாய் தகப்பனாரை இறைவன் படைக்கின்றார். அந்த குழந்தை நன்றாக படித்து பாடசாலைக்கு சென்று நன்ற அறிவுள்ள ஆற்றவனாக குருவை தர வேண்டும். தாய் அன்பை கொடுப்பார், தகப்பனார் உலகத்தை சொல்லி புரிந்து அந்த குழந்தைக்கு ஞானம் கொடுக்கிறார். ஞானம் யார் கொடுக்கிறார் என்றால் குரு கொடுக்கிறார். அதனால்தான் கடைசியில் தெய்வத்தை வைத்தார். இந்த குழந்தைகள் எல்லாம் நன்றாக இருக்கார் என்பதற்காகத்தான் அக்னிஹாரியா மகர்தனம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த வேதத்திலே வருகிறது. ஜபேன பாபசம் சுத்திஹி என்று சொல்கிறது. இந்த வசதி வாய்ப்பெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்தாலும் இறைவனுக்கு செய்யும் பொழுது கொஞ்சம் நமக்கு ரைட்டா இருக்கு சாமி, கஷ்டமா இருக்கு சாமி. நம்மளால முடிஞ்ச சொல்லி வீட்டுக்காரங்க மற்ற கேட்டு சொல்ற சாமி. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனோமே வலது கொஞ்சம் சிரமமா இருக்கு. இறைவனுடைய வாய்ப்பு ஒரு முறைதான் நமக்கு இறைவன் கொடுப்பார். அதை நாம் சரிவர பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வாய்ப்பானது இறைவன் கொடுக்கும் பொழுது கீழே அமர்ந்து அந்த பரிசனை நாம் பெருக வேண்டும், அனுகிரகத்தை நாம் பெற வேண்டும். இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷத்தை நன்றி கடன் அவருக்கு செலுத்தணும். எப்படி செலுத்தணும்? இறை மாதிரி யாக வழிபாடுகள், நல்ல பொருள்களை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யணும். நம்ம நல்லா பட்டு பீராம்பரம் வஸ்திரங்கள்லாம் கட்டிட்டு சுவாமிக்கு மட்டும் அப்படியே செஞ்சோம்னா சுவாமி நினைப்பாரா, பாரு நான் கொடுத்த பொருள் அவன் எனக்கு எப்படி கொடுக்குறான் பாரு. அந்த ஒரு சிந்தனையை இறைவனுக்கு வரக்கூடாத அளவிற்கு நாம் உபயங்கள், யாக வழிபாடுகள் பரிபூர்ணமாக மனதார செய்ய வேண்டும். ஐயா கேட்டுட்டாரே அப்படின்னு நம்ம செய்யக்கூடாது. ஆலய நிர்வாக குழு கேட்டுட்டாரே அப்படின்னு அதையும் செய்யக்கூடாது. சந்தோஷமாக மனப்பூர்வமாக நம்மளால் என்ன முடியுமோ செய்தோமானால் கண்டிப்பாக அந்த வீட்டிலே தனம் பெருகி கொண்டிருக்கும், சந்தோஷங்கள் பெருகி கொண்டே இருக்கும் என்று சொல்றார். அக்னிகாரியா மகர்தனம் ஜபேன பாபசம் சுத்தி. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். கிருஷ்ணன் தன்னுடைய நண்பர்களோட ஆற்றிலே குளிக்கும் பொழுது தன்னுடைய கோபீனமானது அவருக்கு கீழே அந்த நீரோடு சென்று விட்டது. அங்கே திரௌபதியானவள் அங்கே விளையாடி கொண்டிருக்கும் பொழுது, தோழிகளுடன் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது எல்லாருமே கிருஷ்ணனுடைய நண்பர்கள் தான் குளித்துட்டு கரையிலே சென்றார்களே, ஏன் கிருஷ்ணன் மட்டும் அங்கே குளத்திற்கு அடிக்காமலே குளத்துக்குள்ளே இருக்கின்றார் என்று சிந்தித்தார் திரௌபதி. பெண் புத்தி பின் புத்தி சொல்வார்கள். நம்மளாம் ஆம்பளை காசு தான் காசு செலவு பண்ணிடும். ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. இது எந்த சேவிங்ஸ்ல போடலாம்,
நகை வாங்கலாமா, என்ன வாங்கலாம் அப்படின்னு அந்த பின்புத்தி என்று சொல்ற பின்னாடி வரக்கூடிய ஒரு கஷ்ட நஷ்டங்கள் பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால காசுலாம் அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள்ட்ட நம்ம வாங்கி செலவு பண்ணணும். அப்பேற்பட்டதான ஒரு அறிவு ஆற்றலை இறைவன் பெண்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கின்றார். அப்படி இருக்கும் பட்சத்திலே உடனே திரௌபதி என்ன பண்ணா, சேலைய கிழித்து கிருஷ்ண பரமாத்மாவிடம் கொடுத்தார். உடனே கிருஷ்ண பரமாத்மாவை கட்டிக்கொண்டு மேலே வந்து ஒரு வார்த்தை சொன்னார், இதனுடைய பலன் நான் பின்னாடி பெறுகிறேன் என்று சொன்னார். உடனே திரௌபதி அரண்மனையிலே துச்சாதனன் திரௌபதி துயில் உயிரும் பொழுது, சேலையை உயிரும் பொழுது யாருமே கீழே அவர்களை நெருங்கி காப்பாற்ற வரவில்லை. உடனே திரௌபதி நடத்த கிருஷ்ணா என்று மேலே கூப்பினார், கையை மேலே தூக்கிட்டார். உடனே கிருஷ்ணன் சேலையாக அவர்களுக்கு மானத்தை காப்பாற்றினார் கிருஷ்ண பரமாத்மா. எதற்காக சொல்கிறேன் என்றால், எந்த அளவுக்கு இறைவனுக்கு வழிபாடுகள் உபயங்கள் யாகத்திற்கு எண்ணற்ற ஒரு பொருள்களை வாங்கி சமர்ப்பிக்கின்றோமோ, அது பின்புறமாக பின்னாடி நம்மளுடைய சந்ததிகளை, நம்மளை குழந்தைகளை காப்பாற்றும். இப்ப நம்ம உபயம் செய்தோம், இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம்னா முன்னோர்கள் செய்த ஒரு அனுகிரகம், அவர்கள் செய்த ஒரு புண்ணியம் நமக்கு இந்த 5ஆம் காலத்திலே நமக்கு கிடைத்திருக்கிறது. நீங்க செய்யக்கூடிய ஒரு புண்ணியம் உங்களுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கும். எப்படி பேங்க்ல டெபாசிட் பண்றோமோ அதே மாதிரி தான் புண்ணியம் இறைவனுடைய. இந்த புண்ணியமானது குழந்தைகளுக்கு கிடைக்கும். அதனாலதான் அக்ரியாரியா மகத்தனம் ஜபேன பாப சம்சுத்தி, இறைவனுடைய நாமத்தை எந்த அளவுக்கு சொல்லுகின்றோமோ பாபமானது விலகுகின்றது என்று சொல்கிறார். அப்பேற்பட்டதான இன்றைய நாள் நமக்கு உத்திர நட்சத்திரத்திலே யாக வழிபாடுகள் செய்கின்றோம். இன்று மாலையிலே உத்திர நட்சத்திரம் பிறந்துவிட்டது. இந்த உத்திர நட்சத்திரத்திலே முருகன் பெருமானுக்கு 5ஆம் காலம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமம் காரிய சித்தி என்று சொல்வார்கள். 5ஆம் நாள், 5வது காலங்கள், இதை மாதிரி செய்யும் பொழுது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ காரிய சித்தியாகும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, வந்திருக்கூடிய எல்லாருக்குமே முருகன் பெருமானுடைய திருவுருளால் எல்லா காரியங்களும் சித்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நாளை தினம் 6ஆம் காலம் என்று சொல்லக்கூடிய காலை 8:30 மணிக்கு மேலாக 6ஆம் காலம் துவக்கப்பட்டு அதனை தொடர்ந்து 10:30 மணிக்கு மேலாக சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் பூர்ணாகுதிகள், கலசாபிஷேகங்கள் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக காலை 6:30 மணிக்கு மேலாக பக்தர்கள் செலுத்தக்கூடிய தங்கவேலுக்கு சிறப்பு பால்குட அபிஷேகமானது நடைபெற இருக்கிறது. பக்தர்கள் அபிஷேகத்திற்கு தேவையான பால்கள், பால் குடங்கள் மற்றும் அபிஷேக திரவியங்கள், மலர்கள் வாங்கி சமர்ப்பணம் செய்து நாளை தினம் முருகன் பெருமானுக்கு 6 தீபங்கள் ஏற்றி முருகன் பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரலாவதை கேட்டுக்கொண்டு இப்பொழுது 5ஆம் கால நிறைவு மங்கள மகாபூர்ணாகுதி, அதனை தொடர்ந்து வசந்த மண்டபத்திலே முருகன் பெருமானை எழுந்துரடச் செய்து ஆலயம் வலம் வந்து நமக்கெல்லாம் அருள்பாலிக்க இருக்கின்றார்கள். பக்தர்கள் அனைவரும் திரளாக நாளை தினம் ஆலயத்திற்கு வருகை புரிந்து முருகன் பெருமானை ஆராதனை செய்து எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகன் பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரலாவதை கேட்டுக் கொள்கிறோம். வாரியார் சொல்வார், ஞானமே வடிவாகிய முருகன் பெருமானை வழிபடுவதனால எண்ணற்ற பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஞானத்தை அருளக்கூடிய தெய்வம் முருகன் பெருமான். அவர் ஒரு அழகு, எல்லா தெய்வத்தோடைய ஒரு அழகு யாருக்கா முருகன் பெருமான் ஒரு அழகு. அப்பேற்பட்டதான ஞானகாரகன் நாளை தினம் முருகன் பெருமானை வழிபாடு செய்து முருகன் பெருமானுடைய அருளுக்கு பாற்படாமலே கேட்டுக் கொள்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு.